இன்றைக்கி தினமலர் குறுக்கெழுத்து போட்டியை பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னா 1 மார்ச் 2026, 1/3/2026. இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. என்னென்ன கொஸ்டின்ஸ்னு 1 by 1 நம்ம பார்த்து சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இடமிருந்து வலமாக பார்ப்போம். 1, பிரமிடுகள் என்றதும் நினைவுக்கு வரக்கூடியது. உலக அதிசயத்தில் இருக்கிறது பிரமிடுகள் அப்படின்னா எங்கன்னா எகிப்து மம்மிலாம் கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ பதில் என்னென்னா எகிப்து, 4 எழுத்து இருக்கு. சரிங்களா, எகிப்து. ஓகே, இப்போ 2 மேலேருந்து கீழ். ஒலி எழுப்பக்கூடிய குழந்தைங்களுக்கான விளையாட்டு சாமான் கீழே ஆரம்பிச்சிருக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு கிளுகிழுப்பு வாங்கி கொடுத்தா கிளுகிழுன்னு சத்தம் கேட்டுட்டு இருக்கும். ஸோ பதில் செக் பண்ணி பார்ப்போம். கிளுப்பை கரெக்டாக இருக்கு. ஸோ பதில் என்ன? கிளுகிழுப்பை. சரிங்களா, ஸோ கிளுகிழுப்பைங்கிறது ஆன்சர் எழுதியாச்சு. 3 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். முதல் எழுத்து தூ. தடயம். தடயம் அப்படிங்கிறத துப்பு கிடைக்கிறதுக்காண்டி தேடுவோம்னு சொல்லுவாங்க. தடயம் கிடைக்குதா? துப்பு. ஹிண்ட்டு. அதே இது விட்டு போனாங்களா எப்படிங்க டிடெக்டிவ் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு தடயம் துப்பு கிடைச்சிச்சான்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதை தான் இங்கே பார்க்கணும். சரிங்களா, இப்போ 7 இடமிருந்து வளம்பாங்க. என்ன கேள்வின்னு பார்ப்போம். 2 ஹிண்ட் இருக்குது. பொறுமை என்பதை இப்படி கூறலாம். பொறுமை என்பதை டேஷ் தன்மைன்னு சொல்லலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா கீ இருக்குது, பூ இருக்குது. எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போகிறவங்கள வந்து சகிப்புத்தன்மையோடு இருக்கவங்கள ரொம்ப பொறுமையாக இருப்போம்னு சொல்லுவாங்க. சகிப்புத்தன்மை. சகிப்பு இத்து தன்மை. சரிங்களா, இப்போ 8 மேலே அந்த கீழே என்னன்னு பார்ப்போம். 1 2 அடுத்து என்ன? 3 தான். 1 2 3 தமிழில் 1 2 3 இங்கிலீஷில் எழுதி காமிச்சிருக்காங்க. இத்து போட்டாச்சு. ட்ரீ 3. 9 இடமிருந்து வளத்துக்கு ட்ரீங்க எழுத்து ஹிண்ட் கிடச்சிருக்கு. சிங்கத்தோட ஒலி வந்து கர்ஜனை. வண்டின் ஒலி காதுக்குள்ள கீன்னு கத்தோம். என்னன்னா ட்ரீங்காம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பண்ணும்? ட்ரீங்காம். சரிங்களா, இப்போ இங்கே கடைசியாக ஹிண்ட்டு வந்து அப்படி நிப்பாட்டி வச்சுருக்கோம். 2வது எழுத்து இப்பு. 10 இடமிருந்து வளம் என்னன்னு பார்த்தோம். கடலில் செல்ல பயன்படும் ஊர்தி. கடலில் போகக்கூடியதுக்கு என்ன பயன்படுது? கடலில் போகிறதுக்கு 4 எழுத்துக்கு 2வது எழுத்து இப்பு. ஸோ கப்பல். சரிங்களா, ஸோ இந்த சைடு வந்து ஹிண்ட் வச்சு சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ 4 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். தூங்காமல். தூங்காமல்ங்கிறத உறங்காமல் இருக்கான்னு சொல்லலாம். இல். ஸோ உறங்காமல். உறங்காமல். சரிங்களா, உறங்காமல் இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ 6 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாம். 2வது எழுத்து ட்ரா. சொல்லலாமா? இதுக்கு இன்னும் சொல்லலாமா அப்படின்னா அடுத்தவங்ககிட்ட ட்ரா வந்துருக்கறதுனால கூறலாமான்னு சொல்லலாமா? கூறலாமா. ஆனால் அவங்க சொல்லலாமான்னு குடிச்சிருக்கிறதுனால நம்ம கூறலாமான்னு சொல்கிறோம். ஸோ 5 மேலேருந்து கீழே பாருங்க 2 ஹிண்ட் கிடச்சிருக்கு. மா இம்முன்னு கிடச்சிருக்கு.
ரைட் சகோதரர்கள் கண்டுபிடித்தது ஃப்ளைட்டு. அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், ஆகாய விமானம். ஆகாய, இங்கே மா வந்துச்சு, வந்துச்சு, விமானம். சரி, 5 இடமிருந்து வலம் பாருங்க. வி அப்படிங்கிற இடத்து ஹிண்ட் கிடச்சிருக்கு. பதில்னா ஆன்சர், ஆன்சர்னா விடை. வி வந்துருக்குது, விடை. சரி, மேலே உள்ள ஹிண்ட் வச்சு சால்வ் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இங்கே இல்லைன்னு முடிஞ்சிருக்கு. 12 இடமிருந்து வலம். ஒன்றை மீண்டும் மீண்டும் சொல்வதை, கூறியதை சொல்வதை டேஷ், கூறியது குவல். ஓ, ஆன்சர் சொல்லிட்டனோ. சொன்னதே சொல்கிறத மீண்டும் மீண்டும் சொல்வதை, கூறியது கூறல். இந்த கூங்க கரெக்டானு செக் பண்ணி பார்த்துக்கோமா. எதுக்கும் இந்த கூறலுங்க கரெக்டானு செக் பண்ணி பார்த்துக்குவோம். 12 மேலேருந்து கீழே என்னன்னு பார்த்துக்குவோம். ஆண்டுதோறும் திருநங்கைகள் கூடி திருவிழா நடத்தும் தமிழக ஊர். வருஷம் வருஷம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எங்கே வராங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள கூவாகம் அரவான் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. மகாபாரதத்தில் களபலியில் அரவான் தன்னை சூசைட் பண்ணிக்குவான்ல, அந்த கூவாகம் அந்த கோயிலுக்கு வரப்பில். ஸோ அப்போ கூங்க கரெக்டு. ஸோ கூவல் பதிலும் கரெக்டு. 15 இடமிருந்து வலம். அல்லவா என்பதற்குள் அது இனிப்பு. இந்த லாவை மட்டும் இல்லை, லாவை மட்டும் கட் பண்ணாலே முடிஞ்சிச்சு. இதோட பதில் என்னது? அல்லவாக்கில் இனிப்பு என்னன்னா அல்வா. சரிங்களா? இதோ இப்போ கரெக்ட் ஆகிடுச்சு. 15 மேலேருந்து கீழே வந்து ஹிண்ட் கிடச்சிருக்கு. சங்ககால் இலக்கியங்களில் பெண்களை குறிக்கும் சொல். இதுக்கு தெரியல, இதை நம்ம ஹோல்டிங்கில் வச்சுப்போம். 20 இடமிருந்து வலம். இம்மில் முடியணும். கோலா தங்க வயல்னு சொல்லலாம். இங்கே 5 எழுத்து மூடப்பட்டு விட்டது. கோலா தங்க சுரங்கம், கோல்டு மைன். மைனுன்னா இங்கே என்னன்னு சொல்லலாம்னா சுரங்கம்னு சொல்லலாம். கர்நாடகாவில் இருந்துச்சு, மூடிட்டாங்க. பூமிக்குள்ள இருந்து கோல்டு எடுத்துக்கிட்டே இருந்த இடம். சரிங்களா? ஸோ இங்கே 14 மேலேருந்து கீழே என்னென்னு பார்ப்போம்னா 3வது எழுத்து சு. இனிப்பு, புளிப்பு, உவப்பு, காரம், கசப்பு மற்றும் துவப்பு. 1 2 3 4 5 6. இதை வந்து எல்லாம் என்னத்தை சொல்லுவாங்கன்னா டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட், அனைத்து வகையான டேஸ்ட்டையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அறுசுவை. ஒரு கல்யாண வீட்டில் அறுசுவை விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. பதில் என்ன? அறுசுவை. சரி, நம்ம அப்போல்லாம் பார்த்ததுக்கு 2 ஹிண்ட் வந்துருக்குது. என்னன்னு பார்க்கலாம். இலக்கியங்களில் பெண்ணை குறிக்கும் செல். ஆலாஞ்சி இங்கு வந்துருக்குது. இங்கே வந்து அணங்கு அப்படின்னு சொல்லலாம். அணங்கு அப்படின்னா தெய்வத்தன்மையுடைய பெண். அணங்கு அப்படின்னா தெய்வத்தன்மையுடைய பெண் அப்படின்னா கடவுளில் சொல்லலாம். தெய்வத்தன்மையுடைய பெண் அப்படிங்கிறவங்கள தான் அடங்குன்னு சொல்லுவாங்க. அவங்கள தான் இலக்கியத்தில் அணங்குன்னு சொல்கிறாங்க. 17 இடமிருந்த வளம். பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்திய டேஷ் தீவை இலங்கைக்கு அளித்து விட்டது. இலங்கைக்கு இந்தியா தூக்கி கொடுத்த தீவு என்ன தீவுன்னு மக்கள் இந்திய மீனவர்கள்லாம் கஷ்டப்பட காரணமான தீவு கச்சத்தீவு. இது நம்ம கையில் இப்போ இல்லை, அதனால தான் பிரச்சனை. கச்சத்தீவு ஹிண்ட் வந்துக்கு 18 மேலேருந்து கீழே. காய்ந்த இலை. காய்ந்த இலையை நம்ம எப்போவும் என்னன்னு சொல்லுவோம்னா சருகு. எல்லாம் காஞ்சி போய் கிடக்கிறது வந்து சருகுன்னு சொல்லுவோம்.
சரிங்களா? இப்போ 21 இடமிருந்து வலம், 2வது எழுத்து கூன்னு ஆரம்பிச்சிருக்கு. பூனை குறுக்கே போனால் தீய சகுனம்னு சொல்லுவோம். 2வது எழுத்து கூ வந்துக்கனால. சரிங்களா? இப்போ 13 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். திருமணம் நடக்கும் இடத்தை இப்படி கூறுவர், என்னன்னு சொல்லுவாங்க? சரி, இதுக்கு பதில் தெரியலன்னா 13 இடமிருந்து வலம் பார்ப்போம். கடும் ஜலதோஷத்தின் போது மூக்கிலிருந்து வெளிப்படக்கூடியது. ஜலதோஷத்துலேருந்து மூக்கிலேருந்து என்ன வழியில் சளி. 11 மேலேருந்து கீழே பாருங்க, 2வது எழுத்து லீ. காச்சு, காற்று மண்டலம்னு சொல்லுவாங்க, வளிமண்டலம்னு சொல்லுவாங்க. பதில் என்ன? வழி. வழினாலும் காற்று தான். ஓகே, 16 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். பகனா டேஷ் என்பது தயிர் சாதம். பகனா, பகலா, பகனா இல்லை, பகலாபாத். பகலாபாத் அப்படின்னா தயிர் சாதம். இந்த தயிர் சாதத்தில் வந்து உளுந்துலேருந்து இஞ்சிலேருந்து நம்ம லீஃப் எல்லாமே போட்டிருப்பாங்க. லீஃப்னா புதினா இலை எல்லாமே போட்டு தயிர் சாதம் வந்து அவ்வளோ அருமையாக வச்சுருப்பாங்க. ட்ரெடிஷ்னல் தயிர் சாதம் தான் பகலாபாத். பாரம்பரிய தமிழ் சாதம் தயிர் சாதம் ட்ரெடிஷ்னல்னா. ஸோ 13 மேலேருந்து கீழே இத்து கிடச்சிருக்கு. கல்யாணம் நடக்கக்கூடிய இடத்த என்னன்னு சொல்லுவாங்கன்னா சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். சத்திரம் அப்படின்னா கல்யாணம் நடக்கக்கூடிய இடம். ஓகே, கடைசியாக 19 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். மேடையில் உள்ள டேஷ் விலகியதும் நாடகம் துவங்கும். மேடையில் என்ன விலகுனா நாடகம் தொடங்கும்? தீல ஆரம்பிச்சிருக்கு. மேடையில் ஸ்க்ரீன் விலகுனாதான் நாடகம் ஆரம்பிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்க்ரீனுக்கு தமிழ் என்ன? திரை. சரிங்களா? இன்றைக்கி கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். ஓரளவு ஈஸியாகவே இருந்துச்சு. சரிங்களா? என்னோடய ஆன்சர்ஸை நான் ஆல்ரெடி டிஸ்பிளே பண்ணுறேன். தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ.